ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு செவ்வாய் மேடு தரும் யோகமும் குறிகளும். செவ்வாய் மேடு முதல் விரலுக்கு கீழே, குரு மேட்டிற்கு கீழே, சுக்கிரன் மேட்டிற்கு மேலே, அதாவது கட்டை விரலின் அடிப்பாகத்திற்கு மேலே காணப்படுவதாகும். செவ்வாய் மேடு நன்றாக அமைந்து உச்சம் பெற்றிருந்தால் இவர்கள் இருமாப்பு உடையவர்களாகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாகவும் மூர்க்க குணம் படைத்தவர்களாகவும் காணப்படுவர். செவ்வாய் மேடு மத்திய அமைப்பை பெற்றிருந்தால் இவர்கள் தைரியமுள்ளவர்களாகவும் சுய அந்தஸ்து உடையவர்களாகவும் தயாள குணம் உடையவர்களாகவும் காணப்படுவர். இவர்கள் காதல் மன்னர்களாகவும் திகழ்வார்கள். செவ்வாய் மேடு நீச்சம் பெற்றிருந்தால் இவர்கள் கோழைகளாகவும் பயந்த சுபாவம் உடையவர்களாகவும் பொதுவாக இருதய ரேகைக்கு கீழே உள்ள செவ்வாய் மேடு எடுப்பாக அமைந்து நல்ல நிறத்துடன் குறிகளுடன் விளங்கினால் விளையாட்டுத் துறையில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். ஆற்றல் மிக்கவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் பொது நலத் தொண்டர்களாகவும் விளங்குவர். மேல் செவ்வாய் மேட்டில் ஒரு செங்குத்து கோடு இருந்தால் தைரியம், வீரம் இவைகள் இருக்கும். பல செங்குத்து கோடுகள் காணப்பட்டால் முன்கோபம் அதிகம் வரும். சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வர வாய்ப்பு உள்ளது. புறங்கை ஓரத்தில் இருந்து கையின் உட்புறம் படுக்கை கோடுகள் காணப்பட்டால் இவர்களுக்கு மிகுந்த பொறுமையான குணம் காணப்படும். புள்ளிக்குறி இருந்தால் தொல்லைகள் இவர்களை தேடி வரும். வட்டக்குறி காணப்பட்டால் கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். முக்கோணக்குறி இருந்தால் இவர்கள் இராணுவம், போலீஸ் துறையில் சிறந்து விளங்குவர். கீழ செவ்வாய் மேடு. இந்த மேடு நன்றாக அமைந்தால் இவர்கள் நல்ல பதவி வகிப்பர். பூர்வீக சொத்து வந்து சேரும். இவர்கள் விளையாட்டுத் துறையிலும் புகழ் பெறுவர். இந்த மேடு நடுத்தரமாக அமைந்தால் இவர்களுக்கு நடுத்தர மனிதர்களின் குணம் காணப்படும். இவர்கள் வாக்கு தவறாதவர்கள். இதுவே செவ்வாய் மேட்டில் காணப்படும் யோகமும் குறிகளும் ஆகும். நன்றி நண்பர்களே.